ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம காளஹஸ்தி கோயிலுக்கு போன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிமார்ட்டுக்கு போனோம். டிமார்ட்டுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் வந்து சுண்டல் இருக்கு இல்லையா, அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் 16 கேஜிஸ் கிட்ட வாங்கலான்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு போனோம். ஸோ டிமார்ட்டுக்கு போயிட்டு நாங்களே வெயிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு 16 கேஜிஸ்க்கு வாங்கிட்டு கவுண்டருக்கு போயிட்டோம். கவுண்டரில் ஒரு க்யூவை நினச்சி ஈவன்த்தும் நாங்கள் அன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, பட் ஸ்டில் அன்றைக்கி சரியான க்யூ பொறுமையாக நின்று வாங்கிட்டு டேரெக்டாக ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பஸ் வந்து 12க்கு புக் பண்ணியிருந்தோம். ரூமில் வந்து 11 o'clock போல் கிளம்பிட்டு ஒரு 11:45 போல் ரீச் ஆகிட்டோம். பஸ் ஆனால் அன்றைக்கி லேட்டாக தான் வந்துச்சு. அரௌண்ட் 12:30 AM தான் வந்துச்சு. லைட்டாக பயமாக இருந்துச்சு, பட் நிறைய பேர் அந்த ஸ்டாப்பில் இருந்தனால ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஸோ நம்ம பஸ் ஏறி போயிட்டுருந்தோம். இடையில ஒரு 3 hours 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பிரேக்குக்கு நிறுத்தினாங்க. அப்புறம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிறுத்தியிருந்தாங்க. இது என்ன ஊருன்னெலாம் தெரியல. ஸோ அப்படியே கிளம்பிடுச்சு பஸ்ஸும். அன்றைக்கி வந்து சரியாந்திர மழை. ஸோ ஏசி பஸ்னால் அப்படியே அது என்னன்னு தெரியல, மிஸ்ட் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அரௌண்ட் 6:30 போல் நாங்கள் காளஹஸ்தி ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டு ஆட்டோ புக் பண்ணி நாம் எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே ஊபர்லாம் இருந்துச்சு, ஃபெசிலிட்டிஸ் இருக்காதோன்னு நினச்சோம், பட் இருந்துச்சு. ஊபர் புக் பண்ணி நாங்கள் ரூமுக்கும் வந்து போயிட்டோம். ரூம் வந்து ஆக்சுவலாக அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் அந்த ரூமோட டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் அந்த 6 AM இருந்து அரௌண்டு 3 PM வரைக்கும் அந்த ரூமுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அரௌண்ட் 300 தான் வந்து வாங்கினாங்க. ஸோ அது அஃபோர்டபுள் ஆனது தான். நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படியே ஆட்டோவில் வந்து ரூமுக்கு போயாச்சு. ஸோ இதுதான் காளஹஸ்தியோட கோபுரம். ஸோ இப்போது வந்து நம்ம ஃபைனலாக ரூமுக்கும் ரீச் ஆயாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ரிசப்ஷனில் ஒரு மிரர் இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே ஒரு வீடியோவையும் எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி வந்து இந்த காளஹஸ்தீஸ்வரர் சுவாமியோட ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரூம்குள்ளே போயாச்சு. இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்க ரூம். ஸோ ரூம் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏசி ரூம், நான் ஏசி ரூம் ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நான் ஏசி தான் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக 600 கிட்ட பே பண்ணோம். 300 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக 300 தான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த ரூமுக்கு. பிட்வீன் 6 AM to 3 PMக்கு அஃபோர்டபுள் ஆனது தான். அண்ட் இதுதான் மிரர். ஸோ மிரர் தானே நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குவிக் ட்ரான்சிஷன் வச்சுக்கோங்க. ஸோ ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து நான் இப்போ ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இப்படி தான் இருந்தேன். அப்புறம் ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் வாங்க ஒரு இது ட்ரான்சிஷனா இல்லை இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே பிடிச்சிருந்து வாங்கிட்டேன். இந்த டாப் வந்து ஆக்சுவலி இந்த செட் வந்து நான் 1200க்கு தான் வாங்கினேன் சிக்பேட்டில். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு. அஃபோர்டபுள் கூட இல்லை. ஸோ 1200க்கு நமக்கு ஒரு 3 பீஸ் செட் கிடைக்குதுன்னா பெஸ்ட். ஸோ அப்படியே நாங்களும் ரூம்லேருந்து கிளம்பி இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கோயிலுக்கு வந்து ஒரு 900 மீட்டர்ஸ்ட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி லேட் ஆகிட்டனால திருப்ப ஆட்டோவை புக் பண்ணி நம்மளோட சுண்டல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ மெயின் டெம்பிளை சுற்றியே வந்துட்டு நிறையா கோவில் இருந்துச்சு போகிற வழியில். ஸோ இந்த டைம் எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல, பட் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்படியே கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ மேலெல்லாம் குட்டி குட்டி விளக்குலாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி தட்சிணாமூர்த்திக்கான பூஜைக்காக தான் போயிருந்தோம். அது வந்து 9 AMக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாக போகணுமா ஃபஸ்ட்டு. அதனால் காளஹஸ்தீஸ்வர சுவாமியோட தரிசனத்தை முடிச்சுட்டு நேராக நம்ம தட்சிணாமூர்த்தி பூஜை அட்டன் பண்ணணுன்றதுக்காக ஒரு 8:30 போலவே அந்த பூஜையை முடிச்சுட்டு டைரெக்டாக தட்சிணாமூர்த்தி பூஜைக்கு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு வெளியில் வர்றதுக்கே வந்து இந்த பூஜை முடிகிறதுக்கே 11 AM போல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கெலாம் போயிட்டு வெளியே வர்றதுக்கு அரௌண்ட் 12 ஆகிடுச்சு. இந்த கோவிலேருந்து அப்படியே வெளியில் வரப்போ கோஷாலா இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அங்கேயே நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம இவங்க கோமாதாஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது பண்ணலாம். அப்படியே நம்ம கோவிலேருந்து வெளியில் வர இடத்துல வந்துட்டு தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த 1912 காலத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்துட்டு இந்த கோவிலோட திருப்பணிக்காக உதவி செஞ்சுருக்காங்க. அதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அப்புறம் அதை அப்படியே பார்த்துட்டு கோயிலில் வந்து தரிசனம் முடிச்சுட்டு, ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லை. ஸோ ஃபோன் சப்மிட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு
கோயிலுக்கு போயிட்டு வந்து எடுத்த வீடியோஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக ஃபோன் சப்மிட் பண்ணியிருந்தோம். இந்த க்யூ வந்து எதுக்கு அப்படின்னா, அங்கே வந்து அன்னதானமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் கோயிலுக்கு முடிச்சுட்டு வரப்போ அரௌண்ட் 12:31 இருந்துச்சு. ஸோ அன்னதானத்துக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம். பட் வெயிட் பண்ணி நம்ம அங்கேயே சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல், அப்புறம் சாப்பாடு எல்லாமே வச்சாங்க. அதே கோயிலில் வந்து லட்டும் தராங்க. ஸோ லட்டுக்கும் க்யூ இருந்துச்சு. பொறுமையாக நின்று க்யூவில் நின்று வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு அப்படியே காளஹஸ்தீஸ்வரர் சுவாமிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பி ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இது ஒரு நல்ல டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ரூமுக்கும் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு மிரர் முன்னாடி வந்து திருப்பி ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கும் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம வ்ளாகுக்கும் ஒரு டாட்டா பாய் பாய். சுபம்.